பிள்ளையே, இந்த நிமிஷம் நீ என்ன தேடி இங்க வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். எதையோ உள்ளுக்குள்ளேயே தூக்கி வச்சுக்கிட்டு வெளியா சொல்ல முடியாம நீ அமைதியா இருக்க. அந்த அமைதி பலவீனம் இல்ல, அது நீ ரொம்ப நாளா தாங்கி வந்த சுமையின் அடையாளம். பிள்ளையே, நீ பயப்படுறது தவறில்ல. பயம் மனிதனுக்கே உண்டான ஒன்று. அது வருதுன்னு நீ பலவீனம்னு அர்த்தம் இல்ல. ஆனா அந்த பயம் உன்னை அழிக்க வரல. நீ பயந்த அந்த இடத்துல தான் நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். சில நேரம் நீ தனியா நடக்கிற மாதிரி உனக்கு தோணலாம். உலகம் உன் வேகத்துக்கு வரலன்னு உனக்கு தோணலாம். ஆனா பிள்ளையே, ஒவ்வொரு அடியும் என் பார்வையில தான். நீ எடுத்து வைக்கும் ஒரு முடிவும் ஏன் கணக்குல தான். நீ வழுக்கின நாள்ல நான் விலகவில்லை. நீ விழுந்த நாள்ல நான் முகம் திருப்பல. விழுந்ததுக்காக யாரையும் நான் தள்ளுவதில்லை. விழுந்ததுக்கு பிறகும் நிற்கிறவனுக்குத்தான் நான் அருகில் இருப்பேன். இன்னைக்கு நீ சுமக்கிற வலி உன்னை உடைக்க வரல, அது உன்னை மெதுவா மாற்றத்தான் வந்திருக்குது. இப்போ புரியாத பல விஷயங்கள் நாளைக்கு உனக்கு அர்த்தம் தரும். அப்போ இந்த வலியே ஒரு பாடமா மாறும். உன் கண்ணீர் வீணா போகல. யாரும் பார்க்காத நேரத்துல நீ அழுத அந்த கண்ணீரும் ஏன் கணக்குல இருக்கு. அழுததுக்காக நான் உன்னை பலவீனமா பார்க்க மாட்டேன். அது உன் உண்மையோட ஒரு பகுதி. உலகம் உன்னை புரிஞ்சிக்காத சில நேரங்களில் நான் உன்னை முழுசா புரிஞ்சிக்கிட்டேன். அதனால நான் நீ இப்பவும் நின்னுகிட்டு இருக்க. நீ கேட்டது மறக்கல. நான் தாமதிக்கிற மாதிரி உனக்கு தோணலாம். ஆனா நான் உன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன். நீ தாங்குற மனசுக்கு சரியான நேரத்துல தான் பதில் வரும். அவசரமா வந்த பதில் நிலைக்காது. இன்னைக்கு நீ செய்ய வேண்டியது ஒண்ணுதான். நம்பிக்கைய விடாத. அது பெரியதா இருக்கணும்னு வேண்டாம், நிலைத்திருந்தா போதும். நீ அமைதியா உன் வேலைய செய்துகிட்டே இரு. மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன் சுமை இனி உன்னோடதல்ல. நீ நடக்கிறாயா நிறுத்துறாயா அது முக்கியம் இல்ல. நீ விட்டுடலன்னா போதும். பிள்ளையே, பயப்படாத. நீ பாதுகாப்புல தான். நான் உன்னோட சிவன். ஓம் நம சிவாய.